2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் டிடிவி தினகரன் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் வியூகம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பொதுக்குழுவுக்கு பிறகு கூட்டணி அமைக்கும் விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக உள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம் இளையரசி. குறிப்பாக அதிமுகவுடைய பொதுக்குழுவானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று முடிந்தது. அந்த பொதுக்குழுவில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் குறிப்பாக அதிமுக அழியாமல் இருக்க அந்த கட்சி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இணைய வேண்டியது அவசியம் என அமமுகவுடைய பொதுச் டிடிவி தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் குறிப்பாக மதுரையில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளரிடம் அவர் கூறியதாவது, திமுகவை வீழ்த்த அதிமுகவை வலிமையான இருக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. அதிமுக அழியக்கூடாது என்பதையே பாஜகவின் தமிழக தலைவர்கள் மட்டுமின்றி தேசிய தலைவர்கள் பிளவுபட்டுள்ள அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக களம் காணாமல் இருந்திருந்தால் பல தொகுதிகளில் பாஜக கூட்டணி வென்றிருக்கும். வழக்குகளில் சிக்கக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவுக்கு அழைத்து விட்டிருக்கார் என டிடிவி தினகரன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். எழிலரசி. நௌஷாத், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதற்கான பின்னணி என்னவாக இருக்கும்? குறிப்பா கடந்த காலங்களில் அதிமுக பாஜகவோட கூட்டணியை வைத்ததனாலதான் தமிழகத்தில் பல்வேறு தோல்விகளை கண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெளிவரும் பொழுதுதான் தமிழகத்தில் அதற்கான வரவேற்பு இருப்பதே கள நிலவரமா இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வரக்கூடிய 2026 அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்பதே மிக முக்கிய ஒன்றா இருக்குது. அப்படி வைக்கும் பட்சத்தில் வரும் கால அதிமுக நிலை என்பது தமிழகத்தோட கேள்விக்குறியாகவே இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் பொறுத்த வரைக்கும் அதிமுக 2026 ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான திட்டமானது செய்திருப்பதாகவும் இந்த பொதுக்குழுவில் அதற்கான ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் டிடிவி தினகரன் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நௌஷாத்.